இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்திலே கடந்து வந்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்ததான காலகட்டத்திலே ஜனங்களோடு கூட அவர் உரையாடுகிறவராகவும் ஒரு அருமையான ஒரு உறவை வைத்திருந்தவராகவும் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவுடையதான முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்படி என்று சொன்னால், நம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். நம் ஆராதிக்கிறதான தேவன் அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. நம் ஆராதிக்கிறதான தேவன் நாம் கூப்பிடும்போது, நாம் பேசும்போது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நமக்கு பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு மூன்றாவது மனிதன் மூலமாக நாம் தேவனிடத்தில் போக வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அல்லது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்களும் நானும் இருக்கிறதா இடங்களிலே ஏறெடுத்து அவரை நாம் பார்க்கும்போது, அவரிடத்தில் பேசும்போது, அவரிடத்தில் நாம் கேட்கும்போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக காணப்படுகிறார்.